உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, சுவாசிகா, அஜய் திஷன், சக்தி, கருணாஸ் அண்ட் டீம் நடிச்சிருக்கிற நூறுசாமி இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். படத்தோட ட்ரைலர் பார்த்தப்பே உங்களுக்கு ஒரு சின்ன கெஸ் இருந்திருக்கும். ஸோ கதை என்ன அப்படிங்கிறத ட்ரெய்லர் கண்ணோட்டத்திலே நானும் உங்களுக்காக சொல்லிடுறேன். சின்ன வயசுலேயே கணவனை இழந்த ஒரு அம்மா, ஹீரோயின் சுவாசிகா, அவங்களுக்கு 2 பசங்க. அவங்க தான் அஜய் திஷன் அண்ட் சக்தி. ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே கணவனை இழந்த இந்த அம்மா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சிங்கிள் மாமா இருந்து யாருடைய உதவியும் இல்லாமல் அவங்களுடைய பசங்களை வளர்க்குறாங்க. 36 வயசில் அவங்கள ஒரு ஆசிரியர் அணுகி, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கக்கூடாதுங்கிறப்ப, இல்லை நிச்சயமாக நான் பண்ணிக்கிறேன், என் பசங்க சம்மதிச்சா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் பசங்க இந்த விஷயத்தை கேட்டோன்னே அம்மா மேலே பயங்கரமான கோவம் வந்துடுது. என்ன 36 வயசில் கல்யாணமா அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நெகட்டிவான நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பேச்சே வேணாம், இந்த விஷயமே வேணான்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் அவங்களோட வேலையை பார்க்க போகிறாங்க. பட் ஒரு கட்டத்தில் ஹீரோக்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வருது, அந்த பசங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வருது. அம்மாவுக்கு ஏன் இந்த வயதில் துணை தேவை, ஏன்னா அவங்களுடைய மிச்ச லைஃப்பை எப்படி அவங்க லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஏன் கல்யாணங்கிறது அவசியம் அப்படிங்கிறத ரொம்ப மெச்சூர்டான ஒரு அனாலிசிஸில் ஹீரோவுக்கு புரிய வரும்போது 42 வயசில் அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு 2 பசங்களும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த டைமில் ஹீரோயின், எனக்கு கல்யாணமே வேணாம், எனக்கு 42 வயசு ஆகி போச்சு, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக மறுக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஃபைனலாக பசங்க 2 பேரும் எப்படி சம்மதிச்சு சம்மதம் வாங்கி அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. ஸோ விதவை மறுமணம் அப்படிங்கிறது சட்டத்திலே இருக்குது. கணவனை இழந்த பெண்களுக்கு கண்டிப்பாக மறு திருமணம் செய்வதற்கு உரிமை இருக்குது. இதை தடுப்பதற்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிராம சூழல்களில் அது பெரும்பாலும் கொஞ்சம் நகரமயமாக ஆக்கப்பட்ட சூழலில் கூட இந்த மறுமணத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு டீட்டெயில்டான சப்ஜெக்டை தான் சசி அணுகியிருக்காரு. எனக்கு சசியுடைய ஸ்கிரிப்டிங் இது எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது யதார்த்தமாக நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதை பற்றி யார் எடுத்து பேசுவாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம சார்பாக யாராவது பேசிட மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சப்ஜெக்டுகளை ரொம்ப அனாவசியமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய போக்கு சசி அவருடைய படங்களில் பெரும்பாலும் கடைபிடிச்சிட்டு வருவார். ஸோ அந்த வகையில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மறுமணத்தை பற்றி இவ்வளவு டீட்டெயில்டாக ஒரு படத்தை எடுத்த ஒரு இயக்குனர் அப்படிங்கிற பெருமை சசி அவர்களுக்கு சாரும். ஸோ யூனிக்கான ஒரு சசி ஸ்டைலில் இந்த படம் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2026 காலகட்டத்தில் கமர்ஷியலான சில ஆஸ்பெக்ட்ஸும் தேவை அப்படிங்கிறதுனால பல சீன்ஸை அவர் கமர்ஷியலாகவும் எடுத்திருக்காரு. பட் எனக்கு அதில் சின்ன ஒரு உறுத்தல் இருந்தது. இது சசி அவர்களுடைய படம் இல்லையே, இந்த வகை அதில் வராதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்தது. ஆனால் அது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறதுல நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதே இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஸோ கம்மிங் டு காஸ்டியூம், சுவாசிகா பார்த்தீங்கன்னா, நான் எப்போ மீட் பண்ணேன்னா கோரிப்பாளையன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதில் ஹரிஷுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. நீங்கள் கூட பார்த்துருவீங்க, அழகு காட்டேரின்னு சொல்லலாம் ஒரு பாட்டு. ஸோ அந்த டைமில் இருந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தன்னுடைய 35 கிட்ட செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேரக்டர்ஸில் எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணுறதை பார்க்குறப்ப எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அவங்க சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. லப்பர் பந்தில் ஒன் ஆஃப் த மெயின் ஹோல்டு அப்படின்னு சொல்லலாம் சுவாசிகாவுடைய கதாபாத்திரம். நிச்சயமாக நூறுசாமியை பொறுத்த வரைக்கும் முதல் பாதியும் சரி, 2வது பாதியிலையும் சரி, கிடைக்கிற எல்லா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லையும் ஒருத்தவங்க தன்னை முழுசாக ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது சுவாசிகா அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக இந்த படத்துக்கு சுவாசிகாவிற்கு தேசிய விருது கூட தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க, அவ்வளோ நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அதாவது விடிஞ்சா கல்யாணம் முத நாள் தோளுக்கு மேலே வளர்ந்த ஒரு பசங்க, டீனேஜ் பசங்க, அவங்க கிட்ட நாளையிலேருந்து இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அங்கே போயிடுவோமே அப்படின்னு நினச்சி பதச்சு ஒரு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சீக்வன்ஸ் அப்படி அழுதுருப்பாங்க. அப்படி அழுகிறத பார்க்குற நமக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் அஜய் திஷன், எனக்கு அஜய் திஷனை சமீப காலமாக நான் நிறைய மார்கன், அதுக்கப்புறம் பூக்கி, இந்த மாதிரியான எல்லா படங்கள்லையும் பார்த்துட்டு வரேன். இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் தன்னை கதாபாத்திரத்துக்காக எந்த அளவுக்கும் தயார்படுத்திக்கக்கூடிய மிகச்சில ஹீரோக்கள் வரிசையில்
அஜய் திஷான்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து மெனக்கடல் பண்றாரு. அது ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து எனக்கு பார்க்க முடியுது. அதே போல சக்தி வந்து நீங்க பிரபல தொலைக்காட்சியில் வந்து நிறைய நகைச்சுவை சீன்ஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க, சீக்வன்சஸ்ல. இந்த படத்துல வந்து தன்னோட கேரக்டரோட டெப்த் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சின்ன வயசு பையன், அவருக்கான புரிதல் அவ்வளவுதான் இருந்தது. ஸோ சக்திக்கு பேரா வரக்கூடிய பாடினி குமாருக்கு ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியா இருந்தாலும் நீட்டா வந்து பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வித்ல உள்ள வந்து ஃபேமஸான காவியா அனில் வந்து அஜய் திஷானுக்கு ஜோடியா பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கருணாஸோடைய பர்ஃபார்மன்ஸ். கருணாஸ் இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட். நீங்கள் வந்து கருணாஸ் கிட்ட வந்து ஒரு வில்லத்தனம் இருக்குது அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மொமெண்ட் வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த டைமில் வந்து அவர் இந்த மீட்டரில் இருக்காரு, இந்த மீட்டர்லேருந்து மாறி வில்லனா மாறுறாரு அப்படிங்கிறதுக்கான மொமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. அது அவரோட மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இந்த படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்னு சொல்லிட்டு உருகி இது பண்ண ஒரு நபர் வந்து எப்படிப்பட்ட முரட்டுத்தனமான ஒரு விஷயமா மாறுறாரு அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி அக்கா வரக்கூடிய சபிதா ராயோட கேரக்டர், அவங்களும் வந்து சின்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தாலும் நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி காஸ்டிங் முக்கியமான ஆளை மறந்துட்டேனே, மறக்கலை. ஏன்னா அவர் வந்து கடைசி கேமியோ தான் பண்ணார்ல. ஸோ விஜய் ஆண்டனி அவர்கள், ஸோ ஒரு 40+ இருக்கக்கூடிய ஒரு அப்பா கதாபாத்திரத்தில் இவ்வளோ நல்ல மனுஷங்களெல்லாம் வந்து ஊருக்குள்ளே எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி அவ்வளோ நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டதுனால ரொம்ப நாள் கழிச்சு விஜய் ஆண்டனியை பார்க்குற முழுக்க, அதாவது படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டாகவே இருந்தது. ஏன்னா நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவப்பட்ட ஒரு உணர்வு வந்துடும். ஏன்னா அந்த மனுஷன் பாவமாக இருக்கிறாரே, இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய சோதனையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை வந்து அவருடைய சமீபத்திய படங்கள் வந்து எனக்கு நிறைய கொடுத்துருந்தது. பட் அப்படிப்பட்ட எந்த மொமெண்ட்டும் இல்லாமல் படம் முழுக்கவே பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாகவும் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ வந்து ஒரு நல்லா இருந்தது. அதனால் அவருடைய கேமியோவும் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு நீட்டான விஷயத்தை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கம்மிங் டு டெக்னிக்கல் டீம், ஸோ அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம். ஸோ எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு மெலோடி வந்து கொடுத்துருந்தாரு. அதை பிச் பண்ண விதமும் அந்த படத்தில் வந்து அதை எடுத்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து செட் ஆயிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஹரிஷ் சிவராஜோடைய எடிட்டிங், ஸோ பக்கத்துக்கு நீட்டான ஒரு கிராஃப்டை வந்து கொடுத்துருந்தது. எங்கேயுமே வந்து இந்த இடத்துல குறைச்சிருக்கலாமோ கூட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான இது இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருந்தாரு. அதன் பிறகு வந்து படத்துடைய டிஓபி தர்ஷன் கிர்லோஷ், ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல், அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய ரம்மியமான காட்சிகள்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக வந்து இந்த படத்துக்காக வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ ஓவரால் டெக்னிக்கல் டீம் அண்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு டைரக்டரோட கைக்கு வந்து போகிறப்போ அந்த படத்தோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நூறுசாமி படத்தை வந்து நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விதவை அப்படிங்கிற டேர்மே வந்து ரொம்ப தப்பானது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கணவனை இழந்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேர்மே செட் பண்ணி அவங்கள வந்து அந்த கேட்டகரிக்குள்ளே அடக்கக்கூடியது அப்படிங்கிறது, இந்த வார்த்தையை என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து நான் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தப்ப எமோஷனலாக எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தது. ஏன் அப்படின்னா பீங் சிங்கிள் மாம், என்னுடைய அம்மா வந்து ஒரு சிங்கிள் மாமை 4 பசங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, எவ்வளோ சுற்றி வன்மங்களை சந்திச்சாங்க, அதை மீறி வந்து இவங்க எப்படி வந்து வாழ்க்கையில் இது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு நிறைய இடங்களில் நினைவுபடுத்திட்டே இருந்தது. பட் என்னன்னா நிஜமாவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செல்விங்கிறவங்களுக்கு அவங்களுடைய பசங்க 2 பேர் சேர்ந்து தன்னுடைய அம்மாவிற்கு வாழ்க்கையில் 40 வயதுக்கு மேலே துணை அப்படிங்கிறது ஒன்று தேவை அப்படின்னு முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு ரியல் இன்சிடென்ட், அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை நான் என்னன்னா எனக்கு பர்சனலாக வந்து சொல்லணும் அப்படிங்கிறப்ப, அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சின்ன பசங்க, இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் நாங்கள்லாம் ஏன் யோசிக்கலை, ஏன் எங்கள் அம்மாவை பற்றி நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து இந்த படம் வந்து எனக்குள்ளே வந்து கொடுத்தது. பட் காலங்கள் ரொம்ப கடந்ததோ இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அந்த கேள்விக்கு வந்து இப்போ வரைக்கும் எங்ககிட்ட யார்கிட்டையுமே பதில் இல்லை. ஆனால் நூறுசாமி அப்படிங்கிற இந்த படத்தை பார்த்துட்டு வாழ்க்கையில் துணை அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, அது எதற்கான தேவை அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப மனப்பக்குவத்தோடு கையாளக்கூடிய நம்மை சுற்றியுள்ள சொந்தங்கள் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் சரி, ஒவ்வொரு ஆணுக்கும் சரி, அந்த லைஃப் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படையாக யாராவது 4 பேராவது பேசி அதை வந்து பண்ணி வைக்கிறதுக்கு முன் வந்துட்டாங்க அப்படின்னா அது இந்த படத்துடைய சக்ஸஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கண்டிப்பாக சொசைட்டியில் இந்த மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தப்பான ஒரு மென்டாலிட்டியோட பார்க்கப்படாமல் அது வந்து இயல்பில் நடக்க வேண்டிய ஒன்று. நிச்சயமாக அது தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் வந்து அது ஸ்டார்ட் பண்ணிடும். அதை வந்து சசி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூ வந்து நான் நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நூறுசாமி படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். until then, bye from RJ Rohini. Bye. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.